எனக்கு இவரு பேசும்போது, இப்ப அந்த காலத்துல சதின்னு உடன்கட்டை ஏறுறது எதுக்காக? கணவன் இல்லன்னா நீங்க இருக்கக்கூடாதுன்னு. இப்ப இவரு இத கணவன் இல்லன்னா, நீ வந்து ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு போயிருவோம். அதனால உன்னைய கொன்றும். அதுதான் அங்க இருந்து இப்ப இதுவும் கிட்டத்தட்ட அதே அவ்வளதான். மாதிரி. நீங்க அனுசரிச்சு போ அப்டின்னா, எப்பங்க அனுசரிக்கலாம்? நம்ம அம்மா, அப்பா கிட்ட அனுசரிச்சு போகாதா? நம்மளும் கேட்போம். ஒரு பொருள் வாங்கி தர முடியாது. சண்ட போட்டு கேட்டு வாங்குவோம். 1000 சண்ட நம்ம அம்மா, அப்பா கூடயும் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம யாரையும் கொல்லல, யாரையும் இது பண்ணல. நமக்கு நல்லா தெளிவா தெரியும். ஆனா, ஒரு விஷயத்த அணுகுறதுக்கு சொல்லிக் தராம, அடங்கி போ, அடங்கி போன்னு பொம்பள பிள்ளைகள் சொல்றீங்கல்ல, அதுதானே தோல்வியில முடியுது. தற்கொலையில முடியுது. அந்த பிள்ளைய எதிர்கொள்ள நீ பழக்கவே இல்லைல்ல. நீ சாதி இவன் மண்டையில ஊத்தி வச்சிருக்கே. ஒரு பிரச்சனைய எதிர்கொள்ள அந்த பிள்ளைய பழகியிருந்தேன்னா, தற்கொலை பண்ணியிருக்குமா? 1 மணி நேரத்துல. 12 டூ 1 1 மணி நேரத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்ப நீ என்ன வளர்த்தீங்க பிள்ளைய? அது வந்து 10, 50 பேர வச்சு வேல வாங்குச்சுன்றீங்க. 10, 50 பேர வச்சு வேல வாங்குன ஒரு பிள்ளை டப்புன்னு 1 மணி நேரத்துல தற்கொலை பண்ணுமா? என்ன அதுதாங்க பிரச்சனைய எதிர்கொள்ள பெண் குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்காம, நீ இப்படித்தான் இருக்கணும் டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளை விளங்கவே விளங்காது. இந்த தற்கொலைகள் தொடரும்.